மகாபெரிவா திருவடிகளே சரணம். எல்லாருக்குமே எதிரிகள் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சு இருப்பாங்க, ஒரு சிலருக்கு தெரியாமல் இருப்பாங்க. தெரியாமல் இருந்தால் என்ன செய்யறது, தெரிஞ்சிருந்தாலும் என்ன செய்யறது, அவங்கள விட்டு நம்ம விலகணும், இல்லைன்னா அவங்க தானாக விலகணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப எளிமையான வழி. என்ன செய்யலாம், எது செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். உங்கள் கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, மறைமுகமாக ஏதாவது செய்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னாலே அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கணும். இல்லை அவங்களுடைய சாப்பாடோ இல்லை அவங்க கொடுக்குற எதையோ நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது, வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு சந்தேகம் வருது அப்படின்னாலே நம்ம சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டையுமே சட்டுன்னு வாங்கி சாப்பிட்றக்கூடாது. ஏன்னா சாப்பாடு தான் வசியம் பண்ணுறதுக்குரிய ஒரு ஒரு மூலதனமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் சாப்பாடு அப்படிங்கிறத நம்ம யார் கொடுத்தாலும் உடனே போய் வாங்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கிராம்பு. கிராம்பு நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது, நிறைய சக்தி உண்டு கிராம்புக்கு. இன்றைக்கி நம்ம எதிரிகள் விலகிறதுக்குரிய பரிகாரம் தான் செய்ய போகிறோம். ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்குங்க. ஆனால் இது ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறது தான் ரொம்ப உத்தமம். சாயந்தர வேலையில் செய்யுங்க, 6 மணிக்கு மேலே செய்யுங்க. கிழக்கு பக்கம் பார்த்து நின்றுக்குங்க. உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கிராம்பு எடுத்து கையில் வச்சுக்கோங்க, வலது கையில் வச்சுட்டு, என்னுடைய எதிரிகள் எல்லாம் என்னை விட்டு விலகணும், அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம். அதை வச்சுட்டு ஒரு 11 முறை சொல்லிக்கோங்க. எதிரிகள் எல்லோரும் என்னை விட்டு விலகணும் அப்படின்னு அந்த கிராம்பை கையில் நல்லா இருக்க மூடிக்கிட்டு செய்யுங்க. செஞ்சு சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு வீட்டில் சாம்பிராணி போடுங்க. சாம்பிராணி போடுறதுல அந்த கிராம்பையும் தூக்கி அதில் போட்டுருங்க. அப்போ அது எரிஞ்சு போயிடும். அந்த கிராம்பு எரிஞ்சு போயிடும். அப்போ உங்களுடைய எதிரிகளும் தன்னால் எரிய ஆரம்பிச்சிடுவாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 வாரம் இல்லை 9 வாரம் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு வர யார் அந்த எதிரிங்கிறதும் உங்களுக்கு கண்கூடாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த எதிரியும் தன்னால் விலக ஆரம்பிப்பாங்க. ரொம்ப எளிமையான வழி, செலவில்லாத வழி. செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.